ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் குட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நைட் ஸ்டடி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நான் நைட் ஸ்டடி ஒரு 9 o'clock கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு. மேக்ஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். மேக்ஸில் வந்து ஏபிஜிபி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 9 o'clock ஆரம்பித்து ஸ்டடி வந்து ஒரு 10:15 கிட்ட நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் மேக்ஸ்க்கு வந்து அத்யன் இன்ஸ்டியூட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அத்யன் இன்ஸ்டியூட் மதுரை. அவர் வந்து ஒரு பிகினருக்கு வந்து நல்லாவே சொல்லி கொடுக்குறாரு. அவர் வந்து ஸ்பெஷலாக மேக்ஸ்க்கு மட்டுமே அவர் வந்து டீச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ் தான் நான் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் வந்து சில டைமில் தங்கிலீஷில் கூட நான் வந்து எழுதி வச்சுப்பேன். எனக்கு புரிகிற மாதிரி கான்செப்ட் நான் எழுதி வச்சுட்டு தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த இன்ஸ்டியூட் பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது நமக்கு நல்லதாகவே நடக்கும். எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ நான் வந்து குரூப் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும்னு நான் ஸ்ட்ராங்காக நினச்சி அதுக்கு நான் எஃபோர்ட்ஸ் போட்டேன்னா கண்டிப்பாக வந்து அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் ஒரு விஷயம் நினைக்கும் போது என்னென்னு கிளியராக நினைங்க, ஸ்ட்ராங்காக நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த விஷயம் வந்து நடக்கும். எப்போவுமே நம்ம என்ன படிக்கிறோன்றதை வந்து நம்ம ரொம்ப புரிஞ்சு படிக்கணும். எழுதி வச்சு படிங்க. முக்கியமாக வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா என்ன படிக்கிறதுனே தெரியாமல் அது அந்த இன்ஸ்டியூட் பார்க்கலாம், இந்த இன்ஸ்டியூட் பார்க்கலாம், இந்த புக்கு அந்த புக்கு நிறைய வந்து எப்போவுமே நிறைய வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காதீங்க. நிறைய புக் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வைக்காதீங்க. லிமிட்டடாக ஒன்று வச்சுக்கோங்க. லிமிட்டட்லாம் இருந்து நிறைய படித்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன படிக்கிறோன்றது நமக்கு கிளியராக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு லிமிட்டடாக நம்ம வந்து வச்சு படிக்கும் போது எனக்கு வந்து நான் என்ன படிக்கிறேனோ அந்த பேஜே வந்து எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். நான் வந்து எக்ஸாம் எழுதும் போதோ இல்லை சம்திங் பண்ணும்போது எனக்கு அந்த பேஜே ஞாபகம் இருக்கும் நம்ம என்ன படிக்கிறோன்றது. அதனால ஒரு லிமிட்டடாக வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க பிகினராக இருந்தாங்கன்னா ஷேர் மை சேனல் டு தேம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.